ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். மத்திய அரசு 6000 ரூபாய் முக்கிய அப்டேட். 2026 ஜூன் 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் மத்திய அரசு வழங்கக்கூடிய 6000 ரூபாய் விவசாயிகளுக்கான உதவித்தொகை திட்டம் பற்றி முக்கிய அப்டேட் வெளியிடப்பட்டுள்ளது. இதன் மூலமாக தொடர்ந்து சமதவணைகளாக பிரித்து 2000 ரூபாய் வீதம் 3 தவணைகளாக 6000 ரூபாய் மத்திய அரசினுடைய விவசாயிகளுடைய நலத்திட்டமாக வழங்கப்பட்டு வருகிறது. அவர்களுக்கு 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் என்ன வகையான அப்டேட் கொடுக்கப்பட்டுள்ளது, என்ன வகையான பணிகளை செய்ய வேண்டும், இதற்கான ஜூன் மாதம் 2000 ரூபாய் செலுத்தக்கூடிய தேதி அறிவிக்கப்பட்டுள்ளதா என்பதை பார்ப்போம். PM கிசான் திட்டத்தின் கீழ் தகுதி உள்ள விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6000 ரூபாய் வருமான ஆதரவு வழங்கப்படுகிறது. இந்த தொகை தலா 2000 ரூபாய் வீதம் 3 சம தவணைகளாக பிரிக்கப்பட்டு நேரடியாக பணப்பரிமாற்றம் பயனாளிகளுடைய வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுகிறது. திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து அரசு பல தவணைகளை வெற்றிகரமாக வழங்கியுள்ளது. இப்பொழுது 2025இல் 22வது தவணை வழங்கப்பட்டது. தமிழ்நாட்டில் மட்டும் 47 லட்சத்திற்கும் மேல் பயன்பெற்றிருப்பவர்கள். ஒருவேளை உங்களுக்கு இந்த தவணை தொகை கிடைக்கவில்லை என்றால் என்ன காரணத்திற்காக இந்த தவணை தொகை கிடைக்கவில்லை, அவற்றை தொடர்ந்து பெறுவதற்கு என்ன வகையான பணிகளை செய்து முடிக்க வேண்டும், அவற்றை சரி செய்வதற்கான என்ன பணிகளை செய்ய வேண்டும், அதேபோல் 22வது தவணை கிடைக்காதவர்களுக்கு அடுத்த தவணையுடன் சேர்த்து 2 தவணைகளுக்கும் மொத்தமாக 2000, அதனுடன் கூடுதலாக 23வது தவணை மற்றும் 22வது தவணை என 4000 ரூபாய் சேர்த்து வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பும் காத்திருக்கின்றனர். அதற்கு நீங்கள் கண்டிப்பாக கீழே கொடுக்கப்பட்டுள்ள 3 பணிகளை செய்து முடித்திருக்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஏன் பணம் வராமல் போய்விட்டலாம், தகுதி இருந்தும் பணம் வரவில்லையா என்று நீங்கள் முன்பே அறிந்து கொள்வது அவசியம். மத்திய அரசின் இந்த நிதி உதவியை பெற சில முக்கிய தகுதிகள் இருக்க வேண்டியதும் கட்டாயம். சிறு மற்றும் குறு விவசாயிகள், சொந்தமாக சாகுபடி செய்யக்கூடிய நிலம் வைத்திருக்கக்கூடிய விவசாய குடும்பங்கள், குடும்பத்தினுடைய வரம்பு கணவன், மனைவி மற்றும் மைனர் குழந்தைகள், இவர்கள் மூவரும் சேர்ந்துதான் ஒரு குடும்பம் என கருதுகின்றனர். அரசு ஊழியர்கள் குரூப் டி தவிர வருமான வரி செலுத்துபவர்கள், ஓய்வூதியம் பெறுபவர்கள், அதாவது 10,000 ரூபாய்க்கு மேல் ஓய்வூதியம் பெறுபவர்கள் மற்றும் டாக்டர், வக்கீல் போன்ற தொழில்முறை வல்லுநர்கள் இத்திட்டத்தில் சேருவதற்கு தகுதியற்றவர்கள். ஒருவேளை பதிவு எண் தெரியவில்லை என்றால் அங்கேயே இருக்கும் நோன் யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மூலமாக ஆதார் அல்லது மொபைல் எண்ணை பயன்படுத்தி அதை கண்டறியலாம். EKYC நிலுவை. இப்பொழுது EKYC கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இது இன்னும் முடிக்கப்படவில்லை என்றால் பணம் வராது. ஆதார் இணைப்பு. உங்கள் வங்கி கணக்குடன் ஆதார் எண் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். நில விவரங்கள், நில ஆவணங்கள் போர்ட்டலில் சரியாக அப்டேட் செய்யப்படாமல் இருந்தால் உங்களுக்கு தொடர்ந்து பணம் வராமல் இருக்கலாம். மத்திய அரசு வழங்கக்கூடிய 6000 ரூபாய் நிதி உதவி திட்டத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு 3 சமதவணைகளாக 2000 ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது. அவர்களுக்கு 23வது தவணை ஜூன் மாதம் வரவைக்கக்கூடும், ஜூன் அல்லது ஜூலை மாதம் வரவைக்கப்படும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறார். அதேபோல் என்ன காரணத்திற்காக இந்த 22வது தவணை கிடைக்காதவர்கள் உங்களுடைய EKYC மற்றும் ஆதார் விவரங்கள், வங்கி கணக்கு விவரங்களை சரிபார்க்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. தொடர்ந்து 2 தவணைகளுக்கு 4000 ரூபாய் கிடைக்குமா என்ற சந்தேகங்களும் கேள்விகளும் எழுந்துள்ளது. இருப்பினும் இதுவரை அவர்களுக்கு மொத்தமாக 4000 ரூபாய் இதுவரை வரவைத்தது கிடையாது. அதனால் நீங்கள் 2000 ரூபாய் மட்டுமே பெறுவதற்கு உங்களுடைய EKYC மற்றும் வங்கி விவரங்களை சரிபார்த்துக் கொள்ளுங்கள். இதன் மூலமாக 22வது தவணை பெறாதவர்கள் உங்களுடைய வங்கி விவரங்களையும் EKYC ஆதார் அப்டேட்களையும் செய்து முடித்திருக்க வேண்டும். அவ்வாறு செய்தவர்களுக்கு 23வது தவணை உங்களுக்கு 2000 ரூபாய் கிடைக்கும். இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் பயனுள்ள தகவலை சந்திப்போம். நன்றி.